ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamutirayet Nashtaprayeshu abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naishtiki. So 12வது ஸ்லோகம் 5வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி யன்மாயயா துச்சயயா மாம் வதந்தி ஜகத்குரும். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி கூட சொல்லுங்க. தஸ்மை அவரிடம், நமக என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பகவதே முழுமுதற் கடவுளிடம், வாசுதேவாய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், தீமகி அவரை தியானித்து, யாருடையதால் மாயையா சக்திகள் துர்ஜயா வெல்ல முடியாத மாம் என்னிடம் வதந்தி அவர்கள் கூறுகின்றனர், ஜெகத் உலகம் குரும் எஜமானர். மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசுதேவனின் வெல்வதற்கரிய சக்தி நானே பரம ஆளுநர் என்று அழைக்குமாறு அவர்களை புத்தியில் தாழ்ந்த பிரிவினரை தூண்டுகிறது. அந்த முழுமுதற் கடவுளை தியானித்து என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பொருளுரை. அடுத்த பதத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்பட இருப்பதை போன்று பகவானின் மாய சக்தி புத்தியில் தாழ்ந்தவர்களை தடுமாறச் செய்து பிரம்மதேவரையோ அல்லது வேறு எவரையோ பரமபுருஷராக ஏற்குமாறு செய்கிறது. ஆனால் இவ்வாறு அழைக்கப்படுவதற்கு பிரம்மா மறுப்பு தெரிவித்து முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தமது மரியாதை கலந்த வணக்கங்களை நேரடியாக சமர்ப்பிக்கிறார். இதே போன்ற மரியாதையை அவர் பகவானிடம் ஏற்கனவே பிரம்ம சமீதையில் 5.1 சமர்ப்பித்துள்ளார். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பரமபுருஷர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். உன்னத உடலை கொண்ட அவரே ஆதி மூலம் சர்வ காரணங்களுக்கும் இறுதியான காரணமும் ஆவார். அந்த ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரம்மா தமது நிஜமான நிலையை உணர்ந்திருக்கிறார். பகவானின் மாயா சக்தியால் குழப்பம் அடைந்துள்ள புக்தியில் தாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு மனம் போனவாறு யாரை வேண்டுமானாலும் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றனர் என்பதை அவர் அறிவார். பிரம்மா போன்ற பொறுப்பு மிக்க ஒருவர் தம் சீடர்களோ அல்லது தமக்கு கீழ்ப்பணிந்தவர்களோ தம்மை பரமபுருஷர் என்று அழைப்பதை விரும்புவதில்லை. ஆனால் மூட மனிதர்கள் நாய், பன்றி, ஒட்டகம் மற்றும் கழுதை ஆகியவற்றின் இயற்கையை கொண்டுள்ள மக்களால் போற்றப்பட்டு பரம புருஷர் என்று அழைக்கப்படுவதில் பெருமிதம் கொள்கின்றனர்.
இத்தகைய மனிதர்கள் ஏன் கடவுள் என அழைக்கப்படுவதில் ஆனந்தம் அடைகின்றனர், அல்லது இத்தகைய மனிதர்கள் ஏன் மூடர்களால் கடவுள் என அழைக்கப்படுகின்றனர் என்பது பின்வரும் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. விலஜ்ஜமானாய யஸ்ய ஸ்தாதும் ஈக்ஷபதே முயா விமோஹிதா விகத்தந்தே மமாஹம் இதி துர்த்தியஹ. மொழிபெயர்ப்பு. பகவானின் மாயா சக்தி தனது தாழ்ந்த நிலையை குறித்து வெட்கம் அடைந்திருப்பதால் அவளால் உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்க முடியவில்லை. ஆனால் அவளால் குழப்பத்திற்கு ஆளானவர்கள் நான் எனது என்று எண்ணங்களில் ஆழ்ந்திருப்பதால் எப்பொழுதும் அர்த்தமற்ற பேச்சுகளிலேயே ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் வெல்வதற்கரியதும் சக்தி வாய்ந்ததுமான மாயா சக்தியால் அல்லது அறியாமையை பிரதிநிதிக்கும் தாழ்ந்த சக்தியால் உயிரோட்டம் கொண்ட அகில உலகங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட முடியும். இருப்பினும் பரமபுருஷரின் எதிரே நிற்பதற்குரிய போதுமான வலிமை அதற்கு இல்லை. அறியாமை முழுமுதற் கடவுளின் பின்புறத்தில் உள்ளது. அங்கு ஜீவராசிகளை தவறான வழியில் திருப்புவதற்கு போதுமான வலிமையை அது பெற்றிருக்கிறது. அர்த்தமற்ற பேச்சை பேசுவதே குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதற்குரிய முக்கிய அறிகுறியாகும். அர்த்தமற்ற பேச்சுக்கள் வேத இலக்கியங்களால் ஆதரிக்கப்படவில்லை. மேலும் அர்த்தமற்ற பேச்சுக்கு முதற்படியாக இருப்பது நான் எனது என்ற எண்ணமாகும். இறை உணர்வற்ற நாகரிகம் இத்தகைய போலி எண்ணங்களால் ஆளப்படுகிறது. மேலும் உண்மையான இறை உணர்வை பெறாத இத்தகைய மனிதர்கள் பொய்யான ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்கின்றனர், அல்லது மாயா சக்தியால் ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் மக்களை ஏமாற்றுவதற்காக தங்களை கடவுள் என்று பொய்யாக அறிவிக்கின்றனர். ஆனால் பகவானின் எதிரே இருப்பவர்களும் அவரிடம் சரணடைபவர்களும் மாயா சக்தியால் வசியப்படுத்த முடியாது. எனவே நான் எனது என்னும் தப்பான கருத்துக்களிலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றனர். இதனால் அவர்கள் ஒரு பொய்க் கடவுளை ஏற்பதும் இல்லை, தங்களை பரமபுருஷருக்கு சமமானவர்களாக காட்டிக்கொள்வதும் இல்லை. குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளவனின் அடையாளம் இப்பதத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. 14. द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवः परो ब्रह्मन् न चान्योऽर्थो अस्ति तत्त्वतः. மொழிபெயர்ப்பு. படைப்பின் 5 அடிப்படையான கூட்டுப் பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுபாவம் அல்லது உள்ளுணர்வு ஆகியவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடமிருந்து பிரிந்து வந்த பின்ன பகுதிகளாகும். அவற்றில் உண்மையாக வேறெந்த மதிப்பும் இல்லை. பொருளுரை. இந்த அதிசய உலகம் அருவமான முறையில் வாசுதேவனை பிரதிநிதித்து இருப்பதாகும். ஏனெனில் அதனுடைய படைப்பின் கூட்டுப் பொருட்கள், அவற்றின் செயற்கை மற்றும் பிரதிபலனை அனுபவிப்பவனாக ஜீவராசி ஆகிய அனைத்தும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பகிங்கிர மற்றும் அந்தரங்க சக்தியால் உண்டாக்கப்பட்டவை ஆகும். இது பகவத்கீதையில் 7.4.5 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய கூட்டுப் பொருட்களும் பௌதிக அடையாளத்தை பற்றிய கருத்து, புக்தி மற்றும் மனது ஆகியவை பகவானின் பகிங்கிர சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டவை ஆகும். நித்திய காலத்தின் ஏற்பாட்டின்படி மேலே குறிப்பிட்ட ஸ்தூல மற்றும் சூட்சமமான கூட்டுப் பொருட்களின் சேர்க்கையை அனுபவிக்கும் ஜீவராசி அந்தரங்க சக்தியிலிருந்து பிரிந்த ஒரு கிளையாவான். இந்த ஜீவனுக்கு ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ இருப்பதற்கு சுதந்திரம் உண்டு. ஜட உலகிலுள்ள ஜீவராசி அறியாமையால் இழுத்து செல்லப்படுகிறான். ஆனால் ஆன்மீக உலகிலுள்ள ஜீவராசி எவ்வித ஏமாற்றமும் இல்லாமல் ஆன்மீக வாழ்வெனும் இயற்கையான நிலையில் இருக்கிறான். உயிர்வாளி பகவானின் நடுத்தர சக்தி என அறியப்படுகிறான். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பௌதீக கூட்டுப் பொருட்கள் மற்றும் ஆன்மீக பின்ன பகுதிகள் ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடமிருந்து சுதந்திரமாக இயங்கக்கூடியவை அல்ல. ஒளி, வெப்பம் மற்றும் புகை ஆகியவை நெருப்புக்குரிய அடையாளங்களாக இருக்கின்றன. அவ்வாறே பகவானின் பகிங்கிர, அந்தரங்க அல்லது நடுத்தர சக்தி ஆகியவற்றிலிருந்து உற்பத்தியாகும் எப்பொருளும் பகவானின் வெளிப்படும் பிரம்மஜோதியிலிருந்து தான் தோன்றுகின்றன. ஒளி, வெப்பம் மற்றும் புகை ஆகியவற்றில் எதுவும் நெருப்பிலிருந்து பிரிந்தவை அல்ல. இம்மூன்றும் இணைந்தே நெருப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதை போலவே அனைத்து அற்புத தோற்றங்களும் வாசுதேவனின் உடலிலிருந்து கிளம்பும் பிரகாசம் ஆகியவையும் பகவானின் அருவமான அம்சங்களாகும்.
அவ்வாறு இருக்க சச்சிதானந்த விக்கிரக என்று அழைக்கப்படும் அவரது தெய்வீக உருவிலும் அவர் நித்தியமாக வாழ்கிறார். இது மேலே குறிப்பிட்ட பௌதிக கூட்டுப் பொருட்கள் எல்லா கருத்துக்களிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். 15 நாராயண பராவேத தேவ நாராயண கஜா நாராயண பரலோக நாராயண பராமகாஹ. மொழிபெயர்ப்பு: வேத இலக்கியங்களும் பரமபுருஷரால் இயற்றப்பட்டவையும் அவரை அறிவதற்கென்றே உள்ளவையும் ஆகும். அவரது பகவான் உடலின் பாகங்களாக உள்ள தேவர்களும் கூட அவருக்கு தொண்டு செய்வதற்கென்றே இருப்பவர்களாவர். வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. மேலும் அவரை மகிழ்விக்கவே பல்வேறு யாகங்களும் செய்யப்படுகின்றன. பொருளுரை: வேதாந்த சூத்திரங்களுக்கு சாஸ்திர யோனித்வாத் ஏற்ப வேத நூல்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருப்பவர் பரமபுருஷராவார். அவரை அறிவதற்கென்றே வேத நூல்கள் அனைத்தும் உள்ளன. வேதம் எனப்படுவது பகவானை நோக்கி அழைத்து செல்லும் அறிவு என்பதாகும். வேதங்கள் கட்டுண்ட ஆத்மாக்களின் மறந்து போன உணர்வை விழிப்படைய செய்வதற்காக எழுதப்பட்டவையாகும். மேலும் இறை உணர்வை விழிப்படைய செய்வதற்கென்றே இல்லாத எந்த இலக்கியமும் நாராயண பரபக்தர்களால் உடனே நிராகரிக்கப்படுகிறது. நாராயணரை நோக்கமாக கொள்ளாத அத்தகைய நூல்கள் அறிவு நூல்கள் அல்ல. மாறாக அவை உலகால் நிராகரித்து ஒதுக்கப்பட்டவைகளில் ஆர்வம் உள்ள காக்கைகளின் விளையாட்டு மைதானங்கள் ஆகும். எந்த அறிவு நூலும் விஞ்ஞானம் அல்லது கலை ஒருவனை நாராயணனின் அறிவை நோக்கியே அழைத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் அது நிராகரிக்கப்பட வேண்டும். அதுவே அறிவு முன்னேற்றத்திற்குரிய முறையாகும். வழிபாட்டிற்குரிய உயர்ந்த மூர்த்தி நாராயணர் ஆவார். தேவர்கள் பிரபஞ்ச அலுவலர்களின் நிர்வாகத்தில் நாராயணரின் உதவிக்கரங்களாக உள்ளனர். இதனால் இவர்கள் இரண்டாந்தரமான வழிபாட்டுக்கு உரியவர்களாவர். ஒரு ராஜ்யத்தின் அதிகாரிகள் அரசனோடு உள்ள உறவின் காரணமாக மதிக்கப்படுவதைப் போலவே பகவானோடு தேவர்களுக்கு உள்ள உறவின் காரணமாக அவர்கள் வணங்கப்படுகின்றனர். ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றாமல் அதன் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் நீர் ஊற்றுவது பொருத்தமாக இருப்பதைப் போலவே பொருந்தாததாக இருப்பதைப் போலவே பகவானுடனான உறவு இல்லாமல் தேவர்களை வழிபடுவது நியாய விரோதமானதாகும், அவிதிபூர்வகம். எனவே தேவர்களும் நாராயணருக்கு கீழ்ப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர். பல்வேறு உலகங்களும் சச்சிதானந்த விக்கிரகத்தை பிரதிநிதித்துள்ள பலவகைப்பட்ட உயிர் மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை ஓரளவுக்கு கொண்டுள்ளதால் அவை கவர்ச்சியுடன் விளங்குகின்றன. ஜட உலகைச் சேர்ந்த உயர் கிரகங்களில் ஆனந்தும் அறிவும் கொண்ட அத்தகைய நித்திய வாழ்வு படிப்படியாக உணரப்படுகிறது. ஆனால் அவ்விடத்தை சென்றடைந்தபின் பகவானின் திருலோகத்தை சென்றடையும் பாதையில் தொடர்ந்து முன்னேற ஒருவனுக்கு ஆர்வம் உண்டாகிறது. வாழ்நாளுக்கு ஏற்ப மாறுபடும் ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் அளவு வெவ்வேறு கிரகங்களில் வேறுபடுகின்றன. வெவ்வேறு கிரகங்களில் ஒருவன் தனது ஆயுளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதிகரித்து கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்திலும் நித்தியமான வாழ்வு இல்லை. ஆனால் பிரம்மாவினுடையதை போன்ற மிக உயர்ந்த கிரகத்தை அடையக்கூடிய ஒருவன் நித்தியமான வாழ்வு கொண்ட ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்களை அடைய விரும்பலாம். எனவே பகவானின் மிக உயர்ந்த கிரகத்தின் மத்தாமம் அடையும் பொழுது கிரகங்களுக்கு இடையிலான முன்னேற்றம் உச்ச நிலையை அடைகிறது. அவ்விடத்தில் வாழ்வு நித்தியமானதும் பூரண ஆனந்தமும் அறிவும் கொண்டதாகும் இருக்கிறது. பகவான் நாராயணரை மகிழ்வித்து அதன் பலனாய் அவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எல்லா யாகங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. கலியுகத்திற்கென சிபாரிசு செய்யப்பட்டுள்ள மிகச்சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யக்னமாகும். இதுவே நாராயண பரபக்தனுடைய பக்தி தொண்டிற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. 16 நாராயண பரோயோகோ நாராயண பரந்தபஹ நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதி. மொழிபெயர்ப்பு: பல வகையான தியானம் அல்லது யோகம் போன்றவை நாராயணரை உணர்வதற்கென்றே இருப்பவையாகும். நாராயணரை அடையும் நோக்கத்திற்காகவே எல்லா தவங்களும் இயற்றப்படுகின்றன. உன்னத அறிவும் நாராயணரின் சனநேர காட்சியை பெறுவதற்காக இருப்பதாகும். இறுதியாக முக்தி என்பது நாராயணரின் ராஜ்யத்திற்குள் நுழைவு பெறுவதாகும். பொருளுரை: தியானத்தில் இருவகையான யோக முறைகள் உள்ளன. ஒன்று அஷ்டாங்க யோகம், மற்றது சாங்கிய யோகம். அஷ்டாங்க யோகம் எனப்படுவது மன ஒருமையை பயில்வதாகும். இதனால் தியானம்
மன ஒருமை, ஆசனம், பிராணயாமம் போன்ற கட்டுப்பாட்டு முறைகளால் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். சாங்கிய யோகம் அற்ப ஆயுள் கொண்டவைகளில் இருந்து உண்மையை பிரித்து அறிவதற்கென்று உள்ளதாகும். ஆனால் முடிவாக இவ்விரு முறைகளுமே அருவ பிரமத்தை உணர்வதற்கென்றே உள்ளன. இந்த அருவ பிரமம் முழுமுதற் கடவுளான நாராயணனின் ஒரு பாகத்தை மட்டுமே பிரதிநிதிக்கிறது. ஏற்கனவே நாம் விளக்கியிருப்பதை போன்று அருவமான பிரம்மஜோதியானது முழுமுதற் கடவுளின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அருவ பிரம்மம் பரமபுருஷ பகவானின் சொரூபத்தின் மீது அமைந்துள்ளதால் பிரம்மம் பகவானின் புகழ் மாலையாக திகழ்கிறது. இது பகவத்கீதையில் மச்ச புராணத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதி என்னும் சொல் முடிவான இலக்கு அல்லது முக்தியில் கடைசி சொல் என்பதை குறிக்கிறது. அருவமான பிரம்மஜோதியில் இரண்டர கலப்பதென்பது முடிவானது முக்தி அல்ல. இதைவிட உயர்ந்ததாக இருப்பது வைகுண்ட வானத்தில் உள்ள எண்ணிலடங்காத ஆன்மீக உலகங்களுள் ஒன்றில் முழுமுதற் கடவுளின் மேன்மையான உறவை பெறுவதாகும். ஆகவே எல்லா வகையான யோக முறைகளுக்கு மட்டுமின்றி அனைத்து வகையான முக்திகளுக்கு கூட முடிவான இலக்காக இருப்பவர் முழுமுதற் கடவுளான நாராயணர் என்பதே இறுதி முடிவாகும். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி யன்மாயயா துர்ஜயயா மாம் வதந்தி ஜகத்குரும் தத்சாத். உமஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த 5 ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பார்த்தீங்கன்னா நான் மங்களாச்சரன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்லோகமெல்லாம் சொல்கிறோம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தாஸ்ய. இப்போ இந்த ஓம் அஜ்ஞானதிமிரந்தாஸ்யங்கிறது பார்த்தா ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு மாதிரி சொல்கிறோம். ஆனால் அதோட அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. உண்மையில எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் ஓம் அக்ஞானம்னு என்ன அறிவில்லைன்னு அர்த்தம். அது ஏதோ சும்மா சடங்கு மாதிரி சொல்றதில்ல. உண்மையிலே நமக்கு அறிவில்லை. சரி, அறிவில்லைன்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் சில பேர். அறிவு இருந்துன்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கார். இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகத்துல இருக்கு. அறிவுன்னு இருந்தாலே கிருஷ்ணர் சொல்றார், ஞானவான் மாம் பிரபத்தியதே. அறிவு இருந்தா என்கிட்ட சரணாகதி பண்ணுவா அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார் சரணாகதி பண்ணிடுமா. வசுதேவ சர்வமிதி, அது அந்த லைன் இப்ப பார்க்க போறோம். சமஹாத்மா சுதுர்லபஹா, ரொம்ப ரேருங்கிறார். ஒன்னொன்னு அறிவு இருந்தா சந்தோஷமா இருப்பான். அறிவாளி ரொம்ப சந்தோஷமா இருப்பானா? நாம உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குமா? இல்லை அப்பப்போ ஏதாவது மனசுக்கு பிரச்சனை வருதா, டென்ஷன் ஆகிறனா, கோபம் வருதா தேவையில்லாமல்? அப்ப எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லை.
ஏன்னா அறிவாளி சந்தோஷமா தான் இருப்பான். காரணம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். என்னென்ன விஷயங்கள் தெரியுங்கிறது இன்னைக்கு பார்த்த 5 ஸ்லோகத்துல அந்த விஷயமெல்லாம் இருக்கு. இந்த முதல் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா பிரம்மாவே சொல்றார், புத்தி கம்மியா இருக்கிறவங்க என்ன கடவுள் நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. பிரம்மா சொல்றார், புத்தி கம்மியா இருக்கிறவங்க என்ன கடவுள் நினைச்சுக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு நபரை கடவுள் நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு என்னன்னா, இது உண்மை, பகவானை தவிர யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பயம் காப்பாற்ற மாட்டான். யாருன்னா யாரும். இவன் நம்ம பெத்தவங்களா இருக்கலாம், நம்மளை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம், நம்ம குழந்தையா இருக்கலாம், என்னோட சொத்து இல்ல ஸ்டேட்டஸ். இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது, அந்த மினிஸ்டர் ஆயிட்டா என் லைஃபே மாறிடும் நினைச்சிட்டு இருக்கான். அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஓட்டு போட்டவன் நினைச்சுக்கிறான் இவன் மினிஸ்டர் ஆயிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இவன் நினைச்சிட்டு இருக்கான். காரணம் 2 பேரும் டிச்சில் தான் உழவு போறாங்க. இதுதான் நடக்கும். பாகவத்தில் இருக்கு. அந்த ஆனா பிளைண்ட், கண்ணு இல்லாதவன், குருடனுக்கு வழி சொன்னா எப்படி இருக்கும்? இது 2 பேரும் டிச்சில் தான் உழுவாங்க. புரியுதுங்களா? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு எப்படி வழி காட்ட முடியும்? அது மாதிரி இந்த எலெக்ஷன்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான் லைஃப் நல்லா இருக்கும்னா, இவன் நினைச்சிட்டு இருக்கான் இவனுக்கு ஓட்டு போட்டா லைஃப் நல்லா இருக்கும். 2 பேரும் குருடங்க தான். சோ இங்க பிரம்மாவே சொல்றார், என்ன கடவுள் நினைச்சிட்டு இருக்கான் இவன், புத்தி கம்மி அவனுக்கு. அவர் சொல்றார், வாசுதேவாய தீமஹி, அந்த வார்த்தை யூஸ் பண்றார் பிரம்மா. தீமஹினா மெடிடேட் பண்றது, தியானம் பண்றது. அந்த வாசுதேவரை போய் தியானம் பண்ணணும். பிரம்மா சொல்றாரு ஃபைனல். ஆனா இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி. இது பாகவத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், முஹ்யந்தி யத் சூரயா. தேவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, அவங்களும் கன்ஃபியூஷன் இருக்காங்க. பகவானை தவிர இன்னொரு யாராவது இல்ல ஒரு பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய மாயை. ஆனா அது புரியாதாமா, அது புரியறதே கஷ்டங்கிறாங்க. ஆனா நமக்கு அது ஒன்றும் புரியல. இன்னும் நான் பகவான் மேபி பாகவதம் கிளாஸ் வரும்போது சாண்ட் பண்ணும்போது ஏதோ நினைக்கிறோம், மற்ற நேரத்துல எனக்கே தெரியாம அந்த மாயை பின்னாடி தான் ஓடிட்டு இருப்போம். ஆக்சுவலி அது பின்னாடி தான் ஓடுவோம். அது என்னமோ எனக்கு சந்தோஷம் கொடுத்துரும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். கொடுக்கவே கொடுக்காது, அது கொடுக்காது. ஆனா அது கொடுக்காது கூட எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு அதான் அஜ்ஞானம்னா சும்மா எல்லாம் கிடையாது, பயங்கரமான அஜ்ஞானம். இது ரொம்ப அஜ்ஞானம். சோ இங்க பிரபுபாத் ரொம்ப அழகா எழுதுறார், பேர நாயோ பன்றியோ இதெல்லாம் பகவானை தவிர வேற யாராவது புகழ்றாங்க வைங்க, உங்களாலதான் என் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னாலே ஒரு பன்றிங்கிறாங்க. சில பேர் பகவானை தவிர இன்னொருத்தர் போய் புகழ்வாங்க, யாரையாவது புகழ்வாங்க, உன்னாலதான் என் லைஃபே நல்லா இருக்கு அப்படின்னா இவன் ஒரு பன்றிக்கு சமானங்கிறாங்க. அதை கேட்டு அவன் சந்தோஷப்பட்டான்னு வைங்க, அவன் ஒரு பன்றி மாதிரிதான், அவனும் அப்படித்தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா இது உண்மை, பகவத்கீதால இருக்கு, அந்த வரப்போற ஸ்லோகத்துல இருக்கு. இந்த உலகத்தை மொத்தத்தையும் கட்டுப்படுத்துறது செய்யறது பூரா கிருஷ்ணா தான். இது பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்ற, அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே அப்படிங்கிற. அகங்கார பிடிச்சவன் நினைச்சுக்கிறான் எல்லாம் நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன். அது சீக்கிரம் நம்ம விட்டு போகாது. நாம் பண்ணல அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்றேன், நம்ம ரொம்ப அமைதியா எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டோம். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டோம், அமைதியா இருப்போம். எது நடந்தாலும் அமைதியா இருப்பான், எது நடந்தாலும் அமைதியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் கடைசியில கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணணும். எது நடந்தாலும் கிருஷ்ணாக்கு தெரியாம நடக்காது, அவரு தான் செய்யறாரு. சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பேன், அது நடக்காது,
பயங்கரமா முயற்சி பண்ணுவேன், நடக்காம போயிடும். அப்போ இந்த பகவத்கீதை புரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சரி அது கிருஷ்ணரோட விருப்பம், அப்படியே விட்டுடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது. உக்காந்து அழுதுகிட்டு இது ஏன் எனக்கு நடக்கணும், போய் ஜாதகம் போய் பாரு முதல்ல, அவனுக்கு என்ன ஆச்சு, ராகுவா சனியா என்ன, ஏன்னா அது உட்காந்து புலம்புறது, 4 பேருக்கு போனை போட்டு புலம்புறது, இன்னும் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் புரிஞ்சிருச்சு, அகங்கார விமூடாத்மா. கிருஷ்ணர் சொல்றார், நான் பண்றேன் நினைக்கிற வரைக்கும் நான் புலம்பிட்டு தான் இருப்பேன், புலம்புவேன். ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். செய்யறது கூட அவரு தான், நான் முயற்சி மட்டும்தான். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே, கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், உன் வேலை பண்ணு, அவ்வளவுதான், அதுக்கு மேல யோசிக்க கூடாதுங்கிறார். என்னங்க வெற்றி தோல்வி யோசிக்க கூடாதுன்னா, அது எதுனாலும் கிருஷ்ணா தான் கொடுக்கணும். ஈவன் ஆன்மீகம் கூட கிருஷ்ணா தான் கொடுக்கணும். நம்ம உட்காந்து பகவத்கீதா பாகவதம் படிச்சாலும் புரிய வைக்கிறது கிருஷ்ணா தான். மறுபடியும் நானா புரிஞ்சுக்க முடியாது, நம்மள புரிஞ்சுக்க முடியாது, பகவான் தான் புரிய வைக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இத்தனை ஸ்லோகம் தெரியும், இத்தனை கதைகள் தெரியும், பிலாசபி தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னா மறுபடியும் அடி விழுந்துடும். அடுத்த ஸ்லோகத்துல அது வருது, அந்த டிரான்ஸ்லேஷன்ல இட் இஸ் ஐ, இட் இஸ் மைன், அது என்ன, மமாஹம் இதி துத்தியாங்கிறார். தமிழ் என்ன, அந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. மொழிபெயர்ப்பு: பகவானின் மாயா சக்தி தனது தாழ்ந்த நிலையை குறித்து வெட்கம் அடைந்திருப்பதால் அவளால் உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்க முடியவில்லை. ஆனால் அவளால் குழப்பத்திற்கு ஆளானவர்கள் நான் எனது என்ற எண்ணங்களில் ஆழ்ந்திருப்பதால் எப்பொழுதும் அர்த்தமற்ற பேச்சுகளிலேயே ஈடுபட்டுள்ளனர். இது ரொம்ப முக்கியம். இங்க இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, ஆல்வேஸ் டாக் நான்சென்ஸ் அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. இது என்னடது, இது நான் தான் செய்யறேன், நான் இல்லைன்னு அந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும், அவன் கதி என்ன ஆயிருக்குங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ₹1,00,000 கொடுக்கலன்னு அவன் லைஃபே போச்சு, நான் தான் கொடுத்தேன். இது நான்சென்ஸ்ங்கிறாங்க பாகவத்துல. அப்படியே இது பிரம்மா சொல்ற நான்சென்சிக்கல் டாக். அகம் அமேதி பாகவத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல வரும். பிரகலாத் மகாராஜ் சொல்றார், இது என்னது, இது எல்லாம் என்னது, நான் தாங்க பண்ணேன், என்னாலதான் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலே அது நான்சென்ஸ். ஸோ இந்த மாயா சக்தி இதை பத்தி பல தடவை கேட்டிருப்போம், அது புரியுறதே கஷ்டம். ஏன்னா மாயா சக்திங்கிறது பகவானோட சக்தி, அதுவும் பகவானோட சக்தி தான். ஆக்சுவலி கிருஷ்ணர் பல சக்திகள் இருக்கு, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. அந்த பகிரங்க சக்தியில தான் இந்த மாயா சக்தி எல்லாம் வரும். எல்லாமே அவரோட சக்தி தான். ஃபைனலா அவரே சொல்றாரு, அது ஜெயிக்க முடியாதுங்கிறார், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த அந்த மாயை அப்படிங்கிற அதோட வசத்துல நம்ம இருக்குன்னு வைங்க. ஸோ நமக்கும் எதுவும் புரியாது, ஆனால் புரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் சிந்திக்கிறது செய்யறது எல்லாமே நான்சென்ஸா தான் இருக்கும். பேசுறது மட்டும் இல்லை, அந்த ஸ்லோகத்தில் அவன் பேசுறது நான்சென்ஸ் வருது. பேசுறது மட்டும் இல்லை, சிந்திக்கிறது நான்சென்ஸா இருக்கும், செய்யறது நான்சென்ஸா இருக்கும். ஃபைனல் லைஃபே நான்சென்ஸா போயிடும். அந்த லைஃப் அப்படிதான் போயிடும், எதுக்கும் வேலைக்காக போயிடும். ஆக்சுவலி கடைசியில டெத், மரணம் கூட நான்சென்ஸா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பிரபுபாத் பல சொற்பொழிவுல அது பேசுறார். இது டெம்பரரி அப்படிங்கிறது நம்ம வாயில சொல்றோம், அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அது நமக்கு புரியல. துக்காலயம் அசாஸ்வதம்ங்கிறாரு. இது டெம்பரரி டெம்பரரி புரிஞ்சுக்கோங்கிறாரு, நமக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டெம்பரரியை நான் பெர்மனன்ட் நினைக்கிறேன், இன்னும் அப்படிதான் நினைக்கிறோம். அட்லீஸ்ட் நான் அப்படிதான் நினைக்கிறேன். டெம்பரரி இன்னும் பெர்மனன்ட் நினைக்கிறோம். அதனால அது புரிஞ்சு தொலையாது நமக்கு, அது பின்னாடியே ஓடுவோம். கிருஷ்ணர் சார் டெம்பரரி புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்வார், முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ செத்து போயிடுவே அப்படிங்கிறார். கேட்கறதுக்கே பயமா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றார். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி செத்துரு விடா தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் ஆத்மா சாகாது, இந்த உடல் செத்துரும். இந்த உடல் இல்லாம என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆத்மனால் எதுவும் பண்ண முடியாது.
இந்த உடல் செத்துருங்கிறார். எத்தனை கோடி இருந்தாலும் சரி இந்த உடலுக்கு வயசாகும், இந்த உடலுக்கு நோய் வரும். கோடி கோடியா வச்சாலும் அந்த நோயிலையும் நான் தப்பிக்க முடியாது. இது நமக்கு ஒரு பெரிய ஒரு மாயம். என்னன்னா, நிறைய காசு இருக்குன்னா பெஸ்ட் டாக்டர்கிட்ட போயிடுவேன், அந்த வியாதி நான் குணப்படுத்திடுவேன். இந்த இது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அதெல்லாம் நடக்காது. ஓகே, சம்டைம்ஸ் சில வியாதிலேருந்து வெளியே வந்துடுவோம், அதுவும் பகவான் அனுகிரகம் தான். சில சமயம் வரவே முடியாது, அந்த நேரத்துல மரணம் வரும். அது கிருஷ்ணா தான் பண்றது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் பண்ணாலும் இந்த உடலை காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் சொல்றார், இது புரிஞ்சுக்கோங்கிறார். ஜன்ம மிருத்யு ஜராபியாதி துக்க தோஷானு தர்ஷனம், இது தோஷங்கள்ங்கிறார், புரிஞ்சுக்கோங்கிறார். பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லுவார், என்ன பண்ணாலும் நீ செத்து போயிடுவ, ஜாகிரதையா. அப்போ அந்த மரணம் வரத்துக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயங்கள் இந்த 15-16 ஸ்லோகத்துல வருது. ரொம்ப அழகா பிரம்மா சொல்றார். இந்த 15-16 முன்னாடி இந்த 14 ஸ்லோகத்துல பஞ்சபூதங்கள் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈதர். பஞ்சபூதங்களும் கிருஷ்ணரோட சக்தி தான். நம்ம உடம்பு பஞ்சபூத்தால செய்யப்பட்டது, இதுவும் பஞ்சபூத்தால செய்யப்பட்டது, மீனும் பஞ்சபூத்தால செய்யப்பட்டது. இந்த கரோனா வைரஸ்ங்கிறாங்களா, அதுவும் பஞ்சபூத்தால தான் செய்யப்பட்டது. எல்லாமே பஞ்சபூதம் தான். என்னன்னா ப்ரப்போர்ஷன்னா அளவு. அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது ஒரு உடல் ஒரு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் பார்த்தா நானும் மீனும் ஒண்ணுதான். நானு, மீன், மரம், அப்புறம் இது நான் இந்த சயின்ஸ் இந்த உடலை சொல்றேன், ஆத்மா இல்லை. இது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்துலயும் பஞ்சபூதம் தான் இருக்கு. அந்த ப்ரப்போர்ஷன் அளவு மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். மாறும்போது ஒன்னொன்னு ஒரு உடல் மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் பானை இருக்கு, அது சின்ன சட்டி இருக்குங்க. ஆக்சுவலி ரெண்டுமே ஒண்ணுதான். அளவு வேற, அளவு கம்மியாகும் சின்ன சட்டியா இருக்கும், பெருசான பானை மாதிரி இருக்கும். ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான், பஞ்சபூத்தால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம மனம், புத்தி, அகங்காரம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பகவானை நான் நினைக்கல அப்படின்னாலே, இல்ல பகவான் கூட கனெக்ட் பண்ணின்னு வைங்க. அந்த 14 ஸ்லோகத்தில் சொல்றாங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் வேல்யூ கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் படிங்க. படைப்பின் 5 அடிப்படையான கூட்டு பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுபாவம் அல்லது உள்ளுணர்வு ஆகிய இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடமிருந்து பிரிந்து வந்த பின்ன பகுதிகளாகும். அவற்றின் உண்மையாக வேறெந்த மதிப்பும் இல்லை. ஸோ இதெல்லாமே பகவான்லேருந்து வந்தது தான். ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் பகவான் கனெக்ட் பண்ணலினா அது வேல்யூ கிடையாது, அது வேல்யூ இல்லை. அப்படின்னா இப்போ நான் ஒரு 100 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறேன், நான் பகவான் கனெக்ட் பண்ணலினா அது வேல்யூ கிடையாது. இந்த உலகம் வேல்யூ கொடுக்கலாம், இப்போ 100 கோடி போகும், 500 கோடி போகும்னு. கிருஷ்ணா வேல்யூ கொடுக்க மாட்டார். ஃபைனலா கிருஷ்ணர் எதுக்கு வேல்யூ கொடுக்குறாரோ அதுக்கு தான் நாமளும் வேல்யூ கொடுக்கணும். இது பாகவத்துல இதே 2வது ஸ்கந்தத்துல இன்னொரு இடத்துல வருது. கிருஷ்ணரே சொல்றார், இந்த உலகத்தில் எதுவா இருந்தாலும் சரி எனக்கு சம்பந்தப்படுத்தலைன்னா அதுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்றார், பிரம்மாட்ட சொல்றாரு அது. ஸோ அப்போ நம்ம மனசுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னா அது பகவானும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலைன்னா என் மனசு நத்திங் அப்படின்னா அது என்னை முடிச்சிடும், என் லைஃபை நத்திங் ஆக்கிடும். என்னோட மனசை என் லைஃபை நத்திங் பண்ணும், ஜீரோ ஆக்கிடும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருக்கும் மனசு இருக்கு, அது கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணாதனால தான் நம்ம மனசை நம்மளை கொல்லுது. டென்ஷன்ல இருப்பேன், தேவையில்லாத சிந்தனைகள், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா மனசு நான் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணல.
ஸோ அதுக்கப்புறம் பிரம்மா ரொம்ப அழகா சொல்றார், அந்த 15-16 ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. நாராயண பராவேதா தேவ நாராயண கஜா நாராயண பராலோகா நாராயண பரமக்காஹா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த அடுத்த 2 ஸ்லோகம். இந்த வேதங்கள்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னாலே பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேதமே இருக்கு. ஆக்சுவலி வேதம் அதுக்கு தான். வேதத்தில் இருக்கிற விஷயம் நான் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலினாலும் என்ன ஆகுனா அந்த வேதத்தில் இருக்கிற விஷயம் என்ன முடிச்சிடும். இது யாரு சொல்றாங்கன்னு கிருஷ்ணரே சொல்றார். பகவத்கீதால 2வது அத்தியாயத்தில் வருது. அவரே சொல்றார், யாமிமம் புஷ்பிதம் வாச்சம் அப்படிங்கிறார். புஷ்பிதம் வாச்சம்னா மலர் சொற்கள். கிருஷ்ணரே சொல் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் மலர் சொற்கள் அப்படிங்கிறார். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலைன்னா அவிபஷ்சிதா புத்தி கம்மியா இருக்கிறவன் அதான் ஃபைனல் எடுத்துக்குவான். உதாரணத்துக்கு வேதத்துல எப்படி பணம் சம்பாதிக்கிற விஷயமெல்லாம் இருக்கு உண்மையிலே. அந்த ஒரு பூஜை மாதிரி பண்ணாங்கன்னா பணம் கொட்டும் வீட்டுல. சிலதெல்லாம் பண்ணாங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில பூஜைகள் பண்ணும்போது நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, செல்வாக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் வேதத்துல இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. பாகவத்தில் லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா ஃபைனலா எல்லாம் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணினா இது எல்லாத்தையும் என்னை ஏமாத்திடும். மேபி சில பேரோட நல்ல விதி, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல வசதி, அழகு எல்லாம் அமையும், சில பேருக்கு அமையும். ஆனா அது கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த நல்ல கணவன், நல்ல மனைவி, குழந்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள என்னை ஏமாத்திடுவாங்க. தெரியாது, நானும் ஏமாறுவேன், அவங்களும் என்னை ஏமாத்திடுவாங்க, நானும் அவங்களை ஏமாத்துவேன். இப்படிதான் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தெரியாதான். இது யாரு சொன்னாலும் பாகவத்திலே இருக்கு. ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் ஏமாத்திக்குவாங்க, தெரியாது, பாசம் மாதிரி தெரியும். ஓகே, அது பாசம் மாதிரி தெரியும், ஆனா 2 பேரும் ஏமாத்திக்குவாங்க. அந்த பெற்றோர்கள் குழந்தைங்க மேல பாசம் வைக்கிறதா நினைப்பாங்க, ஆனா குழந்தை ஏமாத்துவாங்க. அந்த குழந்தை பெற்றோரை ஏமாத்தும், ஆனா எல்லாமே பாசங்கிற பேர்ல நடக்கும். இது பாகவத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. சோ இங்கே சொல்ற நாராயண பராவேதாங்கிறார். வேதம் எதுக்குன்னா நாராயண தெரிஞ்சுக்குதான். எல்லா சாஸ்திரம் படிச்சுட்டேன், அந்த நாராயணுக்கு சரணாதி பண்ணினா படிச்சது பூரா வேஸ்ட். தேவ நாராயணம் கஜா, தேவர்கள் எதுக்கு இருக்காங்கன்னா அவங்களும் நாராயண்ட போறதுக்கு தான் அவங்க சேவை செய்யறாங்க. அவங்க வேலை தான். சிவபெருமான் உள்பட பிரம்மா, சிவா, இந்திரா, சந்திரன் எல்லாரும் நாராயணுக்கு தான் சேவை செய்யறாங்க. நாம ஒரு சமயம் தேவர்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த நாராயண்ட பக்தி பண்ணணும்னு தான் வேண்டணும். தப்பி தவறி அங்க அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்குன்னு வேண்டிட்டோம்னா போச்சு, முடிஞ்சது. ஆனா ஊர்ல அப்படிதான் சொல்லித்தராங்க. கிளியரா பிரம்மா சொல்றார், நாராயண பராலோகா அப்படின்னா வைகுண்டம் தான் இருக்குது பெஸ்ட். வேற எங்க போனாலும் பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிடலாம், அங்க போய் செட்டில் ஆயிடலாம், லைஃப் நல்லா இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு ஜெயில் இருக்கு, ஒரு 100 செல்னா தெரியுமா தமிழ்நாட்டு ரூம்ஸ், ஒரு ஜெயில 100 ரூம் இருக்குன்னு வைங்க. இந்த ரூம் விட்டு அந்த ரூமும் போயிடலாம், லைஃப்னால அதுவும் ஜெயில் தான். புரியுதுங்களா? ஜெயில 100 ரூம் இருக்குன்னா ஒரு ரூம்னு இந்த ரூமுக்கு போயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூமுக்கு போயிடலாம், நல்லா இருக்கும், அந்த ஜெயில் நல்லா இருக்கும். அது மாதிரி இங்கே நான் அமெரிக்கா போறேன், ஆஸ்திரேலியா போறேன், சொர்க்கத்துக்கு போறேன், அதுவும் பெஸ்ட் கிடையாது, இது ஒரு மாயா. ஆனா பிரம்மா சொல்றார் நாராயண பராலோகாங்கிறார். வைகுண்டம்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம், எங்க போனாலும் அடிச்சு தூக்கும். இது உண்மை, நீங்க பார்க்கலாம், போக போக வரும். நாராயண பர மக்காங்கிறார். மக்கான சாக்ரிஃபைஸ், தியாகம், யாகங்கோடு சொல்லலாம். என்ன ஒரு விரதம் இருந்தாலும் சரி, கடைசியில் அது நாராயணுக்காக தான் இருக்கணும். ஐயோ இது பண்ணிட்டா நம்ம வீட்டு பிரச்சனை போயிடும், ஒரு வீடு கட்டிடலாமாட்டிருக்கு அப்படின்னா மறுபடியும் போச்சு. எந்த ஒரு யாகமா இருந்தாலும் நாராயணுக்காக தான். பிரம்மா சொல்றார்,
அதே மாதிரி அடுத்தது ரொம்ப அழகா சொல்ற, நாராயண பரா யோகோ. தியானம் பண்ணணுமோ அது நாராயணுக்காக தான் பண்ணணும். நாம் எதோ தியானம் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலி நம்ம எல்லாரும் மனசும் தியானத்தில் தான் இருக்கு. நாராயண தவிர இன்னொரு தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அது பைசாவா இருக்கலாம், ஏதோ பேரோ புகழோ, ஏதோ ஒரு தியானம் பண்றோம், இல்லைன்னு கிடையாது. ஒன்னா நாராயண தியானம் இல்ல மாயா தியானம், ரெண்டு தான், மூணாவது கிடையாது. ஸோ பிரம்மா சொல்ற நாராயண பரோ யோகோ, நாராயண பரம் தபஹா, தவம் இருக்கிறது. நிறைய பேர் இந்த தவமெல்லாம் இருப்பாங்க. சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சரியா சாப்பிட கூட மாட்டாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் ஓடு, நைட்டு சாப்பிட்டுக்கலாம் விட்டுக்கா ஓடு, நைட்டு சரியான நேரத்தை தூங்க மாட்டாங்க. அது ஒரு மாரி தவம் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா அது எந்த யூஸ்லெஸ் உபயோகம் கிடையாது. தவம் இருக்கிறோம்னா நாராயண் சந்தோஷத்துக்காக தவம் இருக்கும். உதாரணம் ஏகாதசி இருக்கும், நாராயணம். ஈவன் பகவத்கீதை படிக்கிறது கூட தவம் தான். பாகவதம் படிக்கிறது கேட்கறது கூட தவம். சாண்டிங் தவம், அதுவும் தவத்தில் வரும். அந்த நாராயண சந்தோஷத்துக்காக தான் பண்ண, அதுக்காக பண்றோம். தென் நாராயண பரம் ஞானம் அப்படிங்கிறார். நாராயண பத்தி தெரிஞ்சுக்கலீங்கன்னா எல்லாமே ஜீரோ. ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு போய் ஸ்கூலுக்கு போறீங்களா நல்லா இருக்கான்னு கேளுங்க, 99% ஐயோ எதுக்குடா போறன்னு தான் சொல்லுவாங்க. 99.99% யாருக்குமே பிடிக்காது. ஏன் பிடிக்கலன்னா சிம்பிள் ரீசன், நாராயண பத்தி யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஞானம் கிடையாது. நாம ஆத்மா, ஆத்மாக்கு ஆத்மா பத்தி சொல்லி கொடுத்தா உட்காந்து நல்லா கேட்பாங்க, புரியுதுங்களா? ஆனா ஸ்கூல் காலேஜ்ல ஆத்மா பத்தி சொல்லி தர மாட்டாங்க. ஜடத்தை பத்தி சொல்லி தரும்போது அங்க போய் தூங்கிடுவோம், அப்படியே தூங்கிடுவோம். அவனை போட்டு அடி அடி அடிப்பாங்க. எந்த எங்க தூங்குறான்னா ஒன் சென்ஸ் அவன் தூங்குறது கரெக்ட் தான், தூக்கம் தான் வரும், தூக்கம் வராம இருக்க. ஏன்னா அது ஜடா, அது பேசுறது ஜடா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், யாரா நல்லா முழிச்சு நல்லா படிக்கிறான் அவன் பெரிய ஆளுன்றுவாங்க. ஆக்சுவலி இவன் தான் நார்மலா இருக்கான், அவன் கிடையாது. நாராயண அட்ராக்ட் ஆயிட்டானா அவன் நார்மல். மாயாவுக்கு பின்னாடி போறான் அவன் அப்நார்மல். ஆனா இந்த உலகம் அப்படியே ரிவர்ஸ்ல பேசும். அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, அவன் தான் புல்லம்பாங்க. ஸோ இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதான் இந்த யூனோ இந்த பௌதிக உலகம் அப்படியே தலைகீழா இருக்கும். பிரபுபாத் பகவத்கீதையில் எழுதியிருக்காரு, ஆன்மீக உலகம் எப்படி இருக்கோ அதுக்கு தலைகீழ தான் இங்க ஒர்க் ஆகும். அறிவே இல்லாதவன்னு அறிவாளின்றுவாங்க. ஆக்சுவலி அதுதான் நடக்கும். எனக்கு தெரியும், எங்களோட குருக்கள், நானும் பார்த்துருக்கேன், அவரும் சொல்லியிருக்காரு. சில சமயம் காலேஜுக்கெல்லாம் போய் பகவத்கீதை கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டீச்சர் சொல்லுவாங்க மோஸ்ட் நொட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்பாங்க. நொட்டோரியஸ்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நொட்டோரியஸ் ரகலை பண்ணிக்கிட்டு, இன்னும் கிளாஸ்ல என்ன ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பான், படிக்கவும் மாட்டான், எதுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதை கிளாஸ் எடுக்கும்போது அவன் தான் பயங்கரமா கவனிப்பான், அத்தனை கேள்வி கேட்பான். எப்படிங்க இவன் இத்தனை கேள்வி கேட்கறான்? நல்லா படிப்பாங்க, அவன் ஒரு கேள்வி கேட்க மாட்டான், இவன் அத்தனை கேள்வி கேட்பான். அப்போ அந்த அறிவாளி யாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பொதுவாக நம்ம நல்லா படிக்கிறான், மார்க் எடுக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், அறிவாளிம்பாங்க. இன்னும் அறிவாளியான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த ஞானம் எந்த ஆத்மாவுக்கு போய் சேரும், எந்த ஆத்மா நாராயண பின்னாடி போகும் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ இந்த உலகமே டாப்ஸி டர்வி, தலைகீழா இருக்கு இந்த உலகம். பாகவதம் படிச்சாதான் எது உண்மைன்னு தெரியும், இல்லை தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ நாராயண பரம் ஞானம், இந்த நாராயண ஞானம் கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவங்க நசோச்சதி நகாங்சதி, புலம்பவே மாட்டாங்க. அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒரு ஆன்சைட்டி, ஒரு கவலை, ஒரு கவலையோ ஒரு ஏக்கமோ எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். உட்காந்து கவலைப்படுறேன்,
அது கிடைச்சா பரவாயில்ல, இது கிடைச்சா பரவாயில்ல. ஒரு இருக்குன்னா நான் நாராயணன் ஒன்றும் புரிஞ்சுக்கல, நாராயணன் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா இது போயிடுமாமா. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், ந சோச்சதி ந காங்ஷதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒண்ணுதான். சமலோஷ்ட காஞ்சனஹா. கிருஷ்ணர் சொல்றார், மண்ணும் தங்கம் ஒரே மாதிரி தெரியுமாமா. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதான்னு பார்த்துக்கணும். மண்ணும் தங்கம் ஒரே மாதிரி தெரியுதா? கிருஷ்ணர் சொல்ற ஒரே மாதிரி இருக்கும் அர்ஜுனா. அவனுக்கு ரெண்டுக்கும் ஒருதான் வேல்யூ. அவனுக்கு இதெல்லாம் வேல்யூவே இல்லை உங்களுக்கு. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா? ஓகே, பார்க்கணும். ஸோ அடுத்து நாராயண பரகதி. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. கத்தினா டெஸ்டினேஷன், போய் சேர வேண்டிய இடம். பிரம்மா சொல்றார் நாராயண பராகதி, போய் சேர வேண்டிய நாராயணன் தான், வேற எங்கேயும் கிடையாது. இது புரிஞ்சுக்கணுங்கிறார். வேற எங்க போனாலும் பிரச்சனை தான், இது உண்மை. ஸோ சொல்ல போன இந்த உலகத்திலே இந்த பகவத்கீதா பாகவதம் ஒருத்தர் படிக்கல அப்படின்னாலே 100% அவன் ஏமாறுறது கேரண்டி. 100% கேரண்டி அவன் ஏமாந்துருவான் லைஃப்ல, நோ டவுட். ஏமாந்தே தீரணும். இப்ப எனக்கு கணக்கே தெரியலனா நான் கண்டிப்பா நான் பிசினஸ் பண்ண ஏமாந்துருவேன். கணக்கே தெரியாம பிசினஸ் பண்ண எப்படி இருக்கும்? அவன் ஏமாந்துருவான், கண்டிப்பா ஏமாறுவான். பகவத்கீதா பாகவதம் படிக்கலினா ஏமாறுறது உறுதி, நோ டவுட். ஆனா தெரியாது, அவன் ஏமாறுறவன் கூட அவனுக்கு தெரியாது. ஸோ ஆச்சாரியர்கள், பிரபுபாதம், எத்தனையோ ஆச்சாரியர்கள் இது நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்னொன்னு சரி இதெல்லாம் படிச்சு நான் புரிஞ்சுக்க முடியுமானா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மந்த சுமந்த மத்தையோ நம்மளத்தான் சொல்றாங்க. நம்ம எல்லாம் லேசி. என்ன நான் சொல்ல, நான் லேசி. லேசின்னா சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு எனக்கு தோணும் அவர் சோம்பேறின்னு எனக்கும் தோணும். அது பாகவத்துல இருக்கு. மந்த சுமந்த மத்தையோ மந்த அபாக்யா. இந்த லோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அபாகியம், அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள். எஸ், ஒன் சென்ஸ் ரைட், அதெல்லாம் உண்மை, பாகவத்தில் இருக்கு. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்க முடியல, அவரை பத்தி சொன்னாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னா அபாகியம் தான். உபத்ருதா, டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, எப்பவுமே ஒரு மாதிரி கவலை. காலங்காத்து எந்திரிச்சு இப்படியே உக்காந்துருப்பான், 10 நிமிஷம் பெட்ல உட்காந்துருப்பாங்க. சில பேர் பாருங்க இருப்பாங்க, எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க, 15 நிமிஷம் அப்படியே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. டிஸ்டர்ப்டா இருக்கான்னு அர்த்தம். எந்திரிச்சு டக்கு டக்குன்னு வேலை செய்யாம அப்படியே உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருந்தா டிஸ்டர்ப்ட். உபத்ருதா பாகவத்தில் சொல்றாங்க, சும்மாலாம் கிடையாது. பாகவத்தில் ஒரு வார்த்தை வருதுன்னா அது 100க்கு 100 உண்மை. வியாசர் எழுதுந்து. ஸோ நம்ம டிஸ்டர்ப்டா இருக்குங்க நமக்கு தெரியாது, டிஸ்டர்ப்டா தான் இருக்கு, அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், ஒரே வழி நாமா சொல்லு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா எல்லாமே தோஷம். தோஷம் கூட புரிய மாட்டேங்குது, எல்லாமே தோஷமா தான் இருக்கும். ஒன்று சரியா நடக்குமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எதுல போனாலும் தோஷம் இருக்கும். ஆனா எடுக்காம இருக்க முடியாது. என்னதான் பண்றதுன்னா சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரை ஜெயத். சிம்பிளி சாண்ட், நாம சொல்லிக்கிட்டே வேற வழி இல்லை. உண்மையில பகவத்கீதை பாதம் டெய்லி படிக்கணும், நோ டவுட். படிச்சாலும் நாம சொல்லத்தான் புரியும், புரியாது. அப்படியே 2 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணாலும் ஒன்னும் தெரியாம இருக்கும், அதெல்லாம் உண்மை. எத்தனையோ கதைகள் தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவங்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனா கண்டிப்பா இருக்கும்னு அவசியம் இல்லை. இது நான் பாகவத்தில் இருக்கிற விஷயங்கள் உணரணும் அப்படின்னாலே பகவான் அனுகிரகம் வேணும். அவரு எனக்கு புரிய வச்சாதான் எனக்கு புரியும், இல்லை நமக்கா புரியாது. அதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் தான். அது இந்த நாம எப்பொழுதுமே சொல்லணும். நாம சொல்லலைன்னா அந்த 13வது ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி ஆல்வேஸ் டாக் நான்சென்ஸ். தமிழ் என்ன சொன்னாங்க?
அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. கண்டது நம்ம உட்காந்து பேசுவோம். இது உண்மை. கிருஷ்ணா கனெக்ட் ஆகலினாலே நம்ம பேச்செல்லாம் அது வந்து ஃப்ராகோட க்ரோக்கிங், இந்த தவளை கத்துது இல்லையா, தவளை சும்மா கத்திக்கிட்டே கிடக்கும். ஆனால் அதனால என்னன்னா மரணம் சீக்கிரம் வந்துடும் அதுக்கு. இது உண்மை. தவளை கத்துச்சுன்னா அதுக்கு சீக்கிரம் மரணம் வரும்னு அர்த்தம். இது நமக்கும் உண்மைதான். தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தோம்னா நமக்கே தெரியாமல் நிறையா தப்பு பண்ணுவோம், மரணம் வந்துடும். இது உண்மை. பேசுறதுங்கிறது சாதாரண நினச்சிக்க வேணாம். கிருஷ்ணர் சொல்ல பேச என்னை பற்றி பேசு, எல்லாம் வாய் மூடிட்டு இருங்கிறார். பகவத்கீதையில் இருக்கு, கதையந்தஷ்ட மாம் நித்தியம். பேசினா என் கதை பற்றி பேசல கம்முன்னு. கிருஷ்ணரே சொல்றார் மௌனமா இருங்கிறார். ஸோ நான் கிருஷ்ணா பற்றி பேசாம கண்டது பேசினால் இது உண்மை. எனக்கு தேவையில்லாத கர்மாலாம் வரும். கர்மானா புரியுதா? விதி. எனக்கே தெரியாது, மோசமான விதியெல்லாம் வந்துடும். சில பேர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே இல்லாத ஒரு நபர் போட்டு வருத்துருவான். ஏதோ பேசுவாங்க, வரும் கர்மா வரும். ஸோ இங்கே பிரம்மாவே சொல்றார், அவன் நான்சென்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ எப்பவுமே பெட்டர் சாண்டிங் பண்ணிட்டு படிச்சுட்டு பக்தரோட இருந்துக்கிட்டு லைஃப் இப்படியே கொண்டு போயிடணும். தட்ஸ் த பெஸ்ட். ஓகே, இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன சொன்னீங்க? இல்லை பரவாயில்ல, மைக் இல்லை 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 இல்லை, நீங்கள் எதுனாலும் தைரியமாக கேட்கலாம். இல்லை சொல்லுங்க தப்பு இல்லை, சொல்லுங்க. எஸ், வேறு நல்ல கேள்வி கேட்டீங்க. கடவுள் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா மற்ற வேலைகள் பண்ணாமல் அப்படியே தனியாக உட்காந்து நினைக்கிறது கிடையாது. ஜென்ரலி நம்மளோட வேதம் எப்படி இருக்குன்னா, அவங்களும் எல்லாமே படிப்பாங்க. விவசாயத்தை பற்றி படிப்பாங்க, இராணுவத்தை பற்றி படிப்பாங்க, அதே மாதிரி என்ஜினியரிங் படிப்பாங்க, மெடிசன் எம்பிபிஎஸ்ங்கிறவங்கள இதெல்லாம் வேதத்தில் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இதெல்லாம் யாரும் படிக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, உதாரணம் ஸ்கூலில் வந்து மனுஷன் குரங்குலேருந்து வர்றான்னு சொல்லிடுவாங்க. அது வந்து நாஸ்திகம். புரியுதுங்களா? மனுஷன் கடவுள்லேருந்து தான் வர்றான். கண்டிப்பாக மனுஷனுக்கு சொல்லித்தரணும், அவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து குரங்குலேருந்து வர்றான்னு சொல்கிறான். வேதம் வந்து இல்லை நீ கடவுள்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. ரெண்டில் எது கேட்க எது நல்லா இருக்கு. ஸோ எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, என்ஜினியரிங் படிக்கிறாங்க, கண்டிப்பாக படிக்கணும், அதெல்லாம் வேணும். அது இல்லாமல் வாழ முடியாதுங்க. என்னன்னா ஒருத்தர் என்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பஞ்சபூதத்தை பற்றி நல்லா படிப்பாங்க. ஈவன் எம்பிபிஎஸ்ன்னு அதுதான் படிப்பாங்க. தப்பாக படிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா பொதுவாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் மருந்து சாப்பிடுங்க, டயட்டில் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்த காலத்து டாக்டர் இதுன்னு சொல்லிட்டு நாராயண நாமம் சொல்லிக்கோன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆட் ஆகும். விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் சில ஸ்லோகம் இருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்க நான் சொல்றது? இப்போ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னா நாராயண் கூட கனெக்ட் பண்ணாதனால தப்பா இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ்ஓ ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எல்லாம் படிக்கலாம், கிருஷ்ணா கூட கனெக்ட் ஆகும், அவ்வளோதான் முடிச்சு. நீங்கள் அது பண்ணீங்கன்னா எப்படி சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? ஸோ இது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. வேதத்தில் இது எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆனா எல்லாம் நாராயண் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிள். புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற நீங்க சொன்னீங்க. எது புரிய என்ன பஞ்ச்? ஆ 15 சொன்னா பஞ்ச் 5 சொன்னா ஓ 15-16 ஸ்லோகத்தில் அதெல்லாம் இருக்குன்னு. 15ஆம் ஸ்லோகம் 16 ஸ்லோகத்துல முக்கியமான விஷயங்கள் வருதுன்னு சொன்னேன். இது பார்க்குற 15th and 16th இப்போ நம்ம பார்த்தது அந்த 15-16 ஸ்லோகத்துல முக்கியமானதான் கொடுத்துருக்காங்க. லைக் நாராயண வாழ்க்கையில எல்லாரும் எதை ஒரு நோக்கி ஒருத்தர் போறாங்க. ஆனா கண்டிப்பா எதை நோக்கி போகணும்னு இங்க சொல்றாரு. நாராயண பராகதிங்கிறார். நான் டாக்டர் ஆகிறேன்னா, இன்ஜினியர் ஆகிறேன்னா, ஐஏஎஸ் ஆகிறேன்னா, ஐபிஎஸ் ஆகிறேன்னா முக்கியம் இல்லை. அது ஆகலாம். ஆனா ஃபைனல் கதி கிருஷ்ணா தான். அதான் பிரம்மா சொல்றாரு. ஃபைனலா அதுதான் முக்கியம். ஸோ ரொம்ப அழகா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 15-16 ஸ்லோகத்துல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்லியிருந்தேன். விஷயங்கள் இருக்க மாதிரி இந்த 15-14 ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. வேற கேள்வி இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஆக்சுவலி நீங்க பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோகம் சுகினோ பவந்து சில பேர் பாடுவாங்க. லோகமே நல்லா இருக்கும்னு ப்ரே பண்ணுவாங்க பகவான்கிட்ட. நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் உங்களை நினைக்கணும். அது மாதிரி ப்ரே. எல்லாரும் வசதியா இருக்கணும். அது வெறும் வசதியா இருக்க நல்ல பிரேயர் கிடையாது. எல்லாரும் உங்களை நினைச்சுக்கிட்டு வாங்கணும். அது பெஸ்ட் பிரேயர். எல்லாரும் பகவான் நினைக்கலன்னு வைங்க, அவன் என்ன வசதி இருந்தாலும் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி அவன் ஏமாந்துருவான். ஸோ எல்லாரும் பகவான் நினைக்கணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் பகவான் சொன்னபடி நடந்துக்கணும். இது நல்ல பிரேயர். வெறுமனே ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எல்லாரும் வசதியாக வாழணும், ஓகே, பட் இட்ஸ் நாட் எனஃப். பத்தாது. பகவான்கிட்ட சரணாதி பண்ணணும். ஸோ பகவத்கீதையிலையும் கிருஷ்ணா அதை பத்தி பேசுறாரு. அர்ஜுனர்கிட்ட சொல்ற சர்வபூத ஹிதே ரதாஹா அப்படின்னா லோகத்துல எல்லா ஜீவராசியும் நல்லது பண்ணு அப்படிங்கிறார். பகவான பேசுறாரு. நாம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். நல்லது பண்றதுன்னா அவங்க பகவான் நினைக்கிற மாதிரி பண்றது. ஜஸ்ட் நல்ல காசு கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டா அப்போதைக்கு நல்லவன் தான் சொல்லுவான், அப்புறம் என்ன கழட்டுருவான். நல்லது பண்றதுன்னா பகவானை அவன் ரியலைஸ் பண்ற மாதிரி நான் ஏதாவது கொடுக்கணும். கிருஷ்ணரே அது சொல்றாரு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஜெனரல் கொஸ்டின்ஸ் வேற? ஓகே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमा।